12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். பாரதிய ஜனதா தலைமையில் கூட்டணி ஆட்சி. மகாராஷ்டிரா கவர்னர் அழைப்பு. மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து அங்கு பாரதிய ஜனதா தலைமையில் புதிய அரசு நாளை பதவியேற்க உள்ளது. மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 230 மகாயுதி கூட்டணி வென்றது. பாரதிய ஜனதா மட்டும் 132 இடங்களை வென்றது. முன்னதாக மும்பையில் நடந்த பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் சட்டசபை தலைவராக தேவேந்திர ஃபட்னவிஸ் தேர்வு செய்யப்பட்டார். அவர் முதல்வராக பதவியேற்பது உறுதியானது. ஃபட்னவிஸ், ஷிண்டே, அஜித் பவார், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உள்ளிட்டோர் கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். கூட்டணியின் சார்பில் தேவேந்திர ஃபட்னவிஸ் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டதற்கான பரிந்துரை கடிதத்தை ஷிண்டே மற்றும் பவார் ஆகியோர் வழங்கினர். இதை ஏற்றுக்கொண்ட கவர்னர் பதவியேற்க வரும்படி அழைப்பு விடுத்தார். அதன்பின் தேவேந்திர ஃபட்னவிஸ், ஷிண்டே, பவார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். ஃபட்னவிஸ் கூறும்போது, என்னை முதல்வராக தேர்வு செய்த மக்கள் மற்றும் உறுதுணையாக இருந்த பாரதிய ஜனதா தலைமை மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு நன்றி என கூறினார். முதல்வர், துணை முதல்வர் என்பதெல்லாம் வெறும் வார்த்தைகளே. 3 கட்சியினரும் ஒன்று சேர்ந்து மகாராஷ்டிரா மக்கள் நலனுக்காக உழைப்போம். நாளை மாலை 5:30 மணிக்கு மும்பை ஆசாத் மைதானத்தில் நடக்கும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பார். அமைச்சரவையில் இடம்பெறுபவர்கள் பட்டியல் இன்று முடிவு செய்யப்படும் என ஃபட்னவிஸ் கூறினார். मैं आभार व्यक्त करना चाहता हूं आदरणीय मुख्यमंत्री एकनाथ शिंदे जी का। एकनाथराव शिंदे जी ने शिवसेना के अध्यक्ष के तौर पर और शिवसेना के लेजिस्लेचर पार्टी के प्रमुख के तौर पर महाराष्ट्र के मुख्यमंत्री पद के लिए मेरे नाम की सिफारिश का पत्र दिया है। साथ साथ राष्ट्रवादी कांग्रेस पार्टी के अध्यक्ष और लेजिस्लेचर पार्टी के नेता माननीय अजीत दादा पवार जी ने भी उसी प्रकार का पत्र दिया है। श्री विनय कोरे जी, रवि राणा जी, श्री गुट्टे जी और हमारे इंडिपेंडेंट्स जो हमारे साथ है, सभी ने इसी आशय का पत्र माननीय राज्यपाल जी को सौंपा है। தொழில்நுட்ப கோளாறு காரணமாக PSLV C-59 ராக்கெட் ஏவுதல் ஒத்திவைப்பு. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் புரோபா 3 என்ற திட்டத்தில் ஆக்கல்டர் மற்றும் கொரோனோகிராஃப் என்ற 2 சேட்டலைட்டுகளை தயாரித்தது. இந்த சேட்டலைட்டுகள் சூரியனின் ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 550 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள்கள் இஸ்ரோவின் PSLV C-59 ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இன்று மாலை 4:08 மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருந்தது. புரோபா 3 செயற்கைக்கோளில் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் PSLV C-59 ராக்கெட் ஏவுதல் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் நாளை மாலை 4:12 மணிக்கு ராக்கெட் ஏவப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. செயற்கைக்கோளில் ஏற்பட்ட கோளாறை சரி செய்யும் பணியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் செய்ய முடியாமல் சிலர் தவிக்கின்றனர், சொல்கிறார் முதல்வர் ஸ்டாலின். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்டமாக 1383 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 79 புதிய திட்ட பணிகளை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். நாம எடுத்த நடவடிக்கையால சென்னை மழை நின்ற அடுத்த நாளே மீண்டிருக்கு. விடிகளை தருவதுதான் உதயசூரியன். ஆனா உதயசூரியனால கண்ணுக்கு கூசுகிற ஆட்களுக்கு விடியல்லாம் தெரியாது. புகார் கொடுக்கிறவங்களுக்கும் நாம பணிகளை செய்வோம். நம்ம பத்தி விமர்சனம் செய்யக்கூடியவங்களுக்கும் பணிகளை செய்வோம். ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமல்ல, ஓட்டு போட மறந்தவர்களுக்கும் நாம் நன்மையை செய்வோம். இதுதான் உண்மையான பாராட்டு. இந்த பாராட்டுக்கள் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சியை வயிறெறிய வச்சிருக்கு.
ஏன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் முதலமைச்சர் தொடங்கி துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாரும் களத்தில் வந்து நிற்கிறாங்க, நிவாரண உதவிகளை செய்யறாங்க. நம்மால அரசியல் பண்ண முடியலன்னு தவிக்கிறாங்க. இப்போ நம்மை பொறுத்தவரையில் நமக்கு மக்களோட மனசு தான் முக்கியம், உங்களுடைய மனசு தான் எங்களுக்கு முக்கியம். பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய நியாயமான புகார்களை, விமர்சனங்களை, அவங்களோட குறைகளை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை தீர்க்க செயல்படுறோம். நம்ம அரசியல் மக்களுடைய குரல் கேட்கப்படுது, அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சிக்க முயற்சிக்கிறோம். அதனாலதான் மழை நின்று அடுத்த சில நாட்களிலேயே சென்னையோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான திட்டங்களை தொடங்கி வைக்க நாங்களும் நீங்களும் இங்க வந்திருக்கிறோம். புயலால் பாதித்த பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு நடக்குமா? அமைச்சர் மகேஷ் பதில். புயல் மழை பாதித்த பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் திட்டமிட்டபடி அரையாண்டு தேர்வு நடக்குமா என்ற கேள்விக்கு அமைச்சர் மகேஷ் பதிலளித்தார். நேற்று ஆல்மோஸ்ட் ஒரு 12 மாவட்டத்தில் எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த 12 மாவட்டத்தினுடைய சிஓஸோடு நாங்கள் ஒரு காணொலி காட்சி மூலமாக ஒரு டிஸ்கஷன் நேற்று மதியம் நாங்கள் நடத்தியிருக்கோம். விழுப்புரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45 ஸ்கூலில் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் உள்ளே போயிருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட அதில் ஒரு 18 பாயிண்ட்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் தண்ணி உள்ளே வந்துருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன மாதிரியான முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும், உள்ளே பூந்ததுக்கு பிறகு அந்த வடிந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் இம்பேக்டாக நம்ம என்னென்ன விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக நான் கேட்ட கேள்வி என்பது அரையாண்டு தேர்வுக்கு எல்லா போர்ஷன்ஸும் முடிச்சிட்டாங்களா அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அரையாண்டு தேர்வுக்கான போர்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்க. டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆரம்பிக்க வேண்டிய காலம். எங்கெங்கெல்லாம் மழை தேங்கி இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மாவட்டத்தில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் அதை முடிச்சிருங்க என்று சொல்லியிருக்கிறோம். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஹாஃப் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் இருக்குன்னு நம்ம கொடுத்துட்டோம். நம்ம அதன் அடிப்படையில் தான் அது நடைபெற இருக்கின்றது. எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ, எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகமான பாதிப்பு இருக்கின்றது, அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை இருக்கின்றதோ, எந்தெந்த தேர்வுக்கு அவர்களால் வர முடியாமல் இருக்கின்றது, 9ஆம் தேதிக்குள்ளே நார்மல் நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது அந்த பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஹெச்எம்ஸ் மூலமாகவே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த தேர்வு நடத்தலாமா வேண்டாமா என்பது உறுதி செய்யப்படும். அப்படி நடத்த முடியல, இன்னமும் வந்து தண்ணி தேங்கி இருக்கின்றது, உள்ளே உட்காந்து எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்னால் உடனடியாக லோக்கல் பாடியின் மூலமாக அதை சரி செய்கின்ற பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஒரு எக்ஸாமோ 2 எக்ஸாமோ எழுத முடியாமல் போனது என்று சொன்னால் அதுவும் சேர்த்து ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் எதெல்லாம் விடுபட்டு போன ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, விடுபட்டு போன தியரட்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அது ஜனவரி மாதம் நடத்தப்படும். ஏனென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 17 பாயிண்ட்ஸ் நாங்கள் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அது அனைத்துமே பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய சேஃப்டி சார்ந்திருக்கின்ற பாயிண்ட்ஸாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் கவலைப்பட தேவையில்லை, அது முறையாக அது நடைபெறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்தெந்த பள்ளி நேற்று நாங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கொண்டாங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் தண்ணி இன்னும் தேங்கிய பாடு இருக்கின்றது, தேங்கிய பிறகும் இபி இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கின்றதா, இல்லை உள்ளே நுழைய முடியாதபடி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கிறதா எனக்குன்ற ஒரு கணக்கெடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகப்படியான வெள்ள பாதிப்பு இருக்கின்றதோ அந்த ஹெச்எம்ஸ் மூலமாக, அங்கே இருக்கின்ற டைரக்டர்ஸ் மூலமாக, எங்களுடைய சிஓஸ் மூலமாக வருகின்ற அதன் அடிப்படையில் அதுக்கான கால் எடுப்போம். இப்போதைக்கு 9ஆம் தேதியிலிருந்து அரையாண்டு நடைபெற இருக்கின்ற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எங்கே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நடத்தவே முடியாது என்கின்ற விதத்தில் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு தகவல் வருகின்றதோ அங்கே இருக்கிறதுக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் அதுக்கான தேர்வு கண்டிப்பாக நடைபெறும். உத்தரப்பிரதேச எல்லைக்குள் நுழையாமல் தடுக்கப்பட்ட ராகுல் பிரியங்கா உரிமையை மறுப்பதாக கொதித்த ராகுல். உத்தரப்பிரதேசம் சம்பல் மாவட்டத்தில் ஷாஹி ஈத்கா ஜமா மசூதி உள்ளது. அங்கு ஏற்கனவே கோவில் இருந்ததாக கூறி கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இது பற்றி தொல்லியல் துறை ஆய்வு செய்ய கோர்ட் உத்தரவிட்டது. கடந்த மாதம் 24ஆம் தேதி 2வது முறையாக அதிகாரிகள் ஆய்வு செய்ய சென்றபோது மசூதி முன் ஏராளமானவர்கள் திரண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது கலவரம் மூண்டது. இதில் 4 பேர் கொல்லப்பட்டனர், வாகனங்கள் எரிக்கப்பட்டன, பலர் படுகாயமடைந்தனர். பதட்டமான சூழல் நிலவியதால் 24 மணி நேர போலீஸ் பந்தோபஸ்து போடப்பட்டு அந்த பகுதி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. வெளியாட்கள் யாரும் நுழைய மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை மீறி காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல், பிரியங்கா ஆகியோர் டெல்லியிலிருந்து கார் மூலம் சம்பல் பகுதிக்கு செல்ல முயன்றனர். டெல்லி உத்தரப்பிரதேசம் எல்லையான காசியாபாத்தில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் அங்கு திரண்டதால் பரபரப்பும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது.
இது பற்றி ராகுல் கூறும்போது, நான் தனியாகவோ உள்ளூர் போலீசாருடனோ சம்பலுக்கு செல்ல தயார், ஆனால் என்னை தடுக்கிறார்கள் என்றார். லோக்சபா எதிர்க்கட்சி தலைவராக நான் செல்வதற்கு உரிமை இருக்கிறது, அதை தடுக்கிறார்கள். சில நாட்கள் கழித்து வந்தால் அனுமதிப்பதாக சொல்கிறார்கள். இது லோக்சபா எதிர்க்கட்சி தலைவரின் உரிமை மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரானது. சம்பலில் என்ன நடந்தது என்பது பற்றி மக்களை சந்தித்து அறிய விரும்புகிறோம். எனது அரசியலமைப்பு உரிமை எனக்கு தரப்படவில்லை. இதற்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் என்றார். राहुल प्लीज थोड़ा बख्श दो। பிரியங்கா எம்பி கூறும்போது, சம்பலில் என்ன நடந்ததோ அது தவறு. லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அவருக்கு உரிமை உண்டு. ராகுலுக்கு அரசியலமைப்பு உரிமை இருக்கிறது, அவரை தடுத்து நிறுத்த முடியாது என்றார். इस तरह से उनका संवैधानिक पद है, संवैधानिक अधिकार है कि उनको अलाउ किया जाए कि वो पीड़ितों से मिलने जाएं। उन्होंने ये भी कहा कि मैं अकेला चले जाऊंगा, यूपी की पुलिस के साथ मैं अकेला चले जाऊंगा, मुझे अकेला ले जाइए। वो भी करने के लिए तैयार नहीं है। पुलिस वालों के पास कोई जवाब नहीं है। शायद उत्तर प्रदेश की स्थिति क्या ये है कि आप इतना भी नहीं संभाल सकते, तो फिर आप इतना गर्व से क्यों कहते हैं कि लॉ एंड ऑर्डर आपने संभाल रखा है यूपी में। 31ஆம் தேதி வரை தடை உள்ளதால் சம்பல் பகுதிக்கு செல்ல முடியாது என போலீசார் கூறியதால் ராகுல் பிரியங்கா இருவரும் டெல்லிக்கு திரும்பி சென்றனர். இரட்டை இலை யார் கையில்? ஓபிஎஸ் கருத்தை கேட்க உத்தரவு. அதிமுக கட்சி சின்னம் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. இதில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி சென்னை ஹைகோர்ட்டில் மனு செய்திருந்தார். அதிமுகவில் உட்கட்சி பிரச்சினை இருப்பதால் இரட்டை இலை தொடர்பாக முடிவெடுக்கக்கூடாது. உள்கட்சி விவகாரம் தொடர்பாக 2017 முதல் 2022 வரை தேர்தல் ஆணையத்துக்கு பல புகார்களை அளித்துள்ளேன். இது தொடர்பான உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது. தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் சுப்பிரமணியன், குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வக்கீல் நிரஞ்சன் ராஜகோபால் இது தொடர்பாக அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் கிடைக்கப்பெற்றது. விரைவில் முடிவெடுக்கப்படும் என பதிலளித்தார். பன்னீர்செல்வம் சார்பில் ஆஜரான மூத்த வக்கீல் அரவிந்த் பாண்டியன், தங்கள் தரப்புக்கு நோட்டீஸ் அளிக்கப்படவில்லை, எங்கள் தரப்பையும் கேட்ட பின்பே முடிவெடுக்க உத்தரவிட வேண்டுமென கோரிக்கை வைத்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு 4 வாரத்திற்குள் முடிவெடுக்க வேண்டுமென தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் ஓபிஎஸ் பழனிசாமிக்கு இணக்கமான முடிவை எடுப்பாரா என்பது பெரும் கேள்விதான். அதே நேரம் நிலுவையில் உள்ள வழக்குகள் முடியும் வரை இரட்டை இலை சின்னம் யாருக்கும் ஒதுக்கப்படாது என்ற முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்தால் அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாக அமையும். கைதான ஐயப்ப பக்தர்களுக்கு அசைவ குஸ்கா தந்த போலீஸ். வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கண்டித்து வேலூரில் அண்ணா கலையரங்கம் அருகே வங்கதேச இந்து உரிமை மீட்பு குழுவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த கூடினர். 1 வாரத்திற்கு முன்பே போலீஸ் அனுமதி கேட்டு கடிதமும் கொடுத்திருந்தனர். ஆனால் அனுமதி இல்லை என கூறி அனைவரையும் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்தவர்களில் பலர் ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிந்தவர்களும் சைவம் மட்டும் சாப்பிடும் வைணவர்களும் இருந்தனர். போலீசார் அனைவருக்கும் மதிய உணவாக குஸ்கா பிரியாணி ஏற்பாடு செய்திருந்தனர். அது அசைவம் என தெரியாமல் அனைவரும் சாப்பிட தொடங்கினர்.
சாப்பாட்டில் ஆங்காங்கே சிக்கன் இறைச்சி துண்டுகள் இருந்ததை கண்டு கொதித்தனர். போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். மண்டபத்திற்கு வெளியே வந்தும் போராட்டம் நடத்தினர். காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து மாற்று உணவு ஏற்பாடு செய்வதாக கூறி சமாதானப்படுத்தினர். மக்களுக்கு வழங்கிய வன்மையாக கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். பிரியாணி சிக்கன் பிரியாணி வாயில வச்சிருக்காங்க சார். நாங்க முழுமையான அப்படி இருக்கும்போது இதுக்கு எப்படிங்க சார் சாப்பிடுறது? என்ன மாதிரி வந்து போராட்டத்துக்காக டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இப்படி கிடக்குதே. பழைய சாமான் கடை போல ஆன வீடு. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடலூர் குறிஞ்சி நகர், முல்லை நகர், குமரப்பன் நகர் பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. அப்பகுதி மக்களை முன்னெச்சரிக்கையாக மண்டபங்களில் தங்க வைத்தது மாவட்ட நிர்வாகம். இப்போது வெள்ள நீர் வடிந்து வரும் நிலையில் மக்கள் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். பலரது வீடுகளில் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மின்விசிறி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் சேதமாகியுள்ளது. சேதமடைந்த பொருட்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர்.